இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடும் மழை காரணமாக 17,900 குடும்பங்களை சேர்ந்த 40,123 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 56 இடைத்தங்கல் முகாம்களில் 2,558 குடும்பங்களை சேர்ந்த 7,241 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி JJ முரளிதரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கடும் மழை காரணமாக பெருமளவான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன்போது வீடுகளில் வெள்ளம் புகுந்ததன் காரணமாக மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பெருமளவான பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளதன் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை இன்று மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி JJ முரளிதரன் இடைத்தங்கல் முகாம்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். மண்முனை வடக்கு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் திருமதி சதாகரன் உட்பட அதிகாரிகளும் இணைந்திருந்தனர். இதன்போது இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் மற்றும் சமைத்த உணவுகள் வழங்கல் குறித்து கேட்டறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாவட்ட அரசாங்க அதிபர் தற்போது வெள்ள நீர் வழிந்தோடி வருவதன் காரணமாக மாவட்டம் இயல்பு நிலைக்கு திரும்புவதாக தெரிவித்தார். அதுக்கு நான் 2 பேரை போட்டுருக்கேன். காயத்ரி என்ற சீஃப் அக்கௌண்டன்ட் சாப்பாடு உணவு பொருள் இல்லாத பொருட்படுத்தி தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கடுமழையினால் 17,900 குடும்பங்களைச் சேர்ந்த 49,123 மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களிலே முகாம்களில் 56 முகாம்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 2,558 குடும்பங்களைச் சேர்ந்த 7,241 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதைவிட உறவினர்கள் வீடுகளிலும் தங்களுடைய சொந்த வீடுகளிலும் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணிகள் பிரதேச செயலகங்கள் ஊடாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முகாம்களிலும் இருப்பவர்களுக்கும் உணவு மற்றும் ஏனைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே 11 முகாம்கள் இருந்து இன்றைய தினத்திலே 1 முகாம் மூடப்பட்டு அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது தண்ணீர் வடிந்து செல்லும் நிலை இருக்கிறது. மழை முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது என்றபடியால் இனிவரும் காலங்களிலே இந்த சேவை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யும் குடும்பமாக இருக்கும். போயிருந்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்புக்கான பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. திருவோணமலை பஸ் சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளாவளி பக்கம் அதிக பாதிப்புகள் உள்ளது. அங்கு ஒரு ஆள் காணாமல் போயிருந்தார். அது சம்பந்தமான தகவல் எதுவும் காணாமல் போனவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். எந்த ஒரு உயிர் ஆபத்தும் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இராணுவம் மற்றும் நேவி எங்களுடைய ஃபோர்ஸ் இணைந்து எங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே வேலைக்கு சென்றவர்கள் திரும்பி வர முடியாத நிலையில் இருந்தார்கள் வெள்ளத்தினாலே. அந்த இடங்களுக்கு போட் சேவைகள் ஏற்கனவே எங்களுடைய அனைத்து முகாமைத்துவ பகுதியினரால் ஒவ்வொரு பிரதேச செயலத்துக்கும் 2 போட் வழங்கப்பட்டிருந்தன. அந்த போட்டுடைய இழுவைகள் போதாமல் இருந்ததனால் நேவி எங்களுக்கு போட் வசதிகளை அமைத்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, மண்டூர் பிரதேசத்திலும் கூட எங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டரை கொண்டு பலரை மீட்பு பணியிலே ஈடுபடுத்தி அவர்கள் மீட்டு கொண்டார்கள். எனவே எங்களுக்கு எல்லா இடங்களிலும் அந்த மீட்பு பணிகள் சிறப்பாக இந்த இராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸோடு எங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் அதுதான் முதலாவது தீர்மானமாக எடுக்கப்பட்ட இந்த 3 வகையான மக்கள், அதாவது ஒன்று முகாம்களிலே இடைத்தங்கல் முகாம்களிலே வைக்கப்பட்டுள்ள மக்கள், 2வது உறவினர் நண்பர்கள் வீடுகளில் இருக்கிற மக்கள், மற்றது தங்கள் சொந்த வீடுகளில் இருக்கிற மக்கள். இவர்களுக்கு எப்படி நாங்கள் இந்த உதவிகளை பிரித்து வழங்குவது, அதோடு பல அரசு சார்பற்ற
நிறுவனங்கள் முன் வந்துள்ளன தாங்கள் வந்து நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக. அது வந்து சரியான முறையிலே பிரித்து வழங்கப்பட வேண்டும். கிடைத்தவருக்கு திருப்பி கிடைக்காமலும் பாதிக்கப்படாத ஆக்களுக்கு கிடைக்கிறது. இவற்றை தவிர்ப்பதற்காக நாங்கள் வந்து எங்களுடைய அலுவலகத்தில் உள்ள மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி முகுந்தன் மற்றும் எங்களுடைய பிரதம கணக்காளர் திருமதி காயத்ரியையும் அமைத்து அவர்களே அந்த பொறுப்புக்காக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். திருமதி முகுந்தன் வந்து இந்த உலருணவுப் பொருட்கள் உணவு விடயங்களை பார்ப்பார். காயத்ரி உணவு அற்ற அனைத்து விடயங்களையும் பார்ப்பார். எனவே சகல அரசு சார்பற்ற நிறுவனங்களும் உதவி செய்ய முன்வந்த அனைவரும் இவர்கள் ஊடாக அவர்கள் அந்த தங்களால் எது செய்ய முடியும் என்று சொன்னால் இவர்கள் அந்தக்கான தேவைகளை கிராம சேவையாளர்களிடமிருந்து பெற்று இவர்களுக்கு அந்த எத்தனை நம்பர் தேவை என்று சொன்னால் நேரடியாக கிராம சேவையாளர்களுக்கு அந்த பொருட்கள் கையளிக்கப்படும். எனவே அவர்கள் அதை கொடுக்கறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உரியவர்களுக்கு அவை கொண்டு போய் கொடுக்கப்படும். அவர்கள் கடலுக்கு சென்று திரும்பி வர முடியாமல் இருக்கின்றது என்ற செய்தி எங்களுக்கு இன்று காலையிலே கிடைக்கப்பட்டது. உடனடியாக எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் மற்றும் எங்களுடைய நேவி கடற்படையினரும் இணைந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தில் பெருமளவான வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கைகள் கணக்கெடுப்புகள் இது தற்பொழுது வெள்ள நீர் முற்றாக வடிந்தோடாத இருக்கிற நிலையில இந்த பயிர் பாதிப்பு பற்றி இன்னும் கணக்கிடப்படவில்லை. கணக்கிடப்பட்டால் அவற்றுக்கான காப்புறுதி நடவடிக்கை நஷ்டஈடு நடவடிக்கை என்பன மேற்கொள்ளப்படும். சின்ன
எனக்கு